என்னங்க இது ஒரு மானங்கெட்ட லவ் ஸ்டோரியா இருக்கு. அந்த மாரி இருக்கு பார்க்குறதுக்கு. இன்னைக்கு வந்து விஜே பார்வதியும் அதே மாதிரி கமருதீனுக்கும் வந்து சண்டை வெடிச்சிருக்கு. சண்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். கமருதீன் வந்து நெய் எடுத்துட்டாங்களாம் தோசைக்கு. அத வந்து பாரு சுபிக்ஷா கிட்ட சொல்லிக் குடுத்துட்டாங்க. பாரு ஏன் அப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து திவாகர் அது மாரி 2, 3 பேர் நெய் எடுத்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து சொன்னாங்க. அதனால தான் நான் உன் பேர சொன்னேன்னு சொல்லிட்டு பாரு ஒரு சைட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எப்பதான் சான்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அரோரா. ஸோ அரோரா வந்து நீலாம் வந்து எப்படி அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிற? அவ வந்து ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேர்ள். அவ கூடலாம் வந்து உனக்கு எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா ட்ரை பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அரோரா அந்த அளவுக்கு கமரு கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா துஷார் இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அதனால அரோரா வந்து இப்போ கமருதீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விஜய் பார்வ பத்தி அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. "எதுக்கு கமருதீன் நீ வந்து அவ கூடலாம் பேசிட்டு இருக்க? உன் வைபுக்கும், அவ வைபுக்கும் செட் ஆவாது கமருதீன். நீ ஏன் அவ கூட பேசுற? அவலாம் ஒரு ஆளா?" அந்த மாரி வந்து பேசுவாங்க. நம்ம கமருவுக்கு யாராவது இது மாரி மூட்டி விட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அத பத்தி தான் வந்து யோசிப்பாங்க. மீதி எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ கமருதீனும் வந்து, "ஆமா, இனிமே நான் அவ கூடலாம் பேசவே மாட்டேன்." கமரு சொல்றாங்க, "அவளுக்கு கண்ல அடிபட்டது கூடவே நான் தான் அவள வந்து கேர் பண்ணேன். அந்த ஒரு நன்றி கூட இல்ல பாரு. நான்லாம் வெளிய எவ்வளோ பெரிய ஆளு, எத்தன பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருக்கேன்." அந்த மாரிலாம் வந்து நெறைய டயலாக் பேசுறாங்க. ஒரு நெய் எடுத்ததுக்கு வந்து கேவலமா வந்து போட்டு குடுக்குறா. இனிமே அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாங்க. மீன்வேல் பாரு வந்து சாப்பிட வாடான்னு கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன். நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்றாங்க. பாரு எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, கமருதீன் சொல்றாங்க, "அங்க யாருமே இல்ல. நீ வேணும்னே தான் வந்து பண்ண. நீ கேவலமான விஷயம் பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு பாருகிட்ட வந்து கத்துறாரு. ஸோ கோவத்துல வந்து அவரு கால்ல இருந்து செருப்பு வேற தூக்கி போடுறாரு. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அமருதீன். பாரு என்ன சொல்றாங்கன்னா, "நீ கோவத்துல இருக்க. டேக் யுவர் ஓன் டைம். அதுக்கப்புறம் நம்ம அப்புறமா பேசலாம்ன்னு" சொல்லிட்டு பாரு உள்ள போறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற அரோரா வந்து ஏதோ பெரிய ஒரு விஷயம் பண்ண மாதிரி அப்படியே சைலண்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாருவுக்கு வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் வெளிய இருக்கு. இதுல இனிமே இந்த ஒரு விஷயம் கிடைச்சிச்சா அவ்வளோதான். ஸோ பாரு வச்சு செய்வாங்க வெளிய. அது எப்படிங்க யார் என்ன பண்ணாலும் கடைசியில வந்து பாரு தலையில தான் எல்லாம் விழுது.